வணக்கம். ராம்நாட் கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சோம்பேறியான நாட்களில் சத்தாகவும் சாப்பிட்ணும், நல்லாவும் இருக்கணும்ல. அவிச்ச முட்டையும் கொண்டக்கடலை சுண்டலும் தான் பண்ண போகிறோம். எல்லோரும் வழக்கமாக பண்ணுற மாதிரி தான் நானும் பண்ணுறேன். ஒரு கடாயில் 1 கப் கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கிறேன். தண்ணி விட்டு உப்பு சேர்த்துக்கலாம். கடாயில் சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் குக்கர் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். அது வேகட்டும். இந்த பக்கம் முட்டையை அவிய போட்டுடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தெரிஞ்சிரும் வெந்துருச்சா இல்லையான்னு. இப்போ கொண்டக்கடலை ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். அதே கடாயில் காஞ்சதும் எண்ணெய் விட்டு கடுகுலேருந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்திக்கலாம். வெடித்ததுக்கப்புறமா வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுவும் வெடித்ததுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருந்த சுண்டலை தூக்கி அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா சுருளை கிண்டி இறக்கிடணும். பெருங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் சேர்க்க மறந்துட்டேன். கேஸை எடுத்துரும் பெருங்காயம் சேர்த்தா. இப்போது நல்லா சுருளை கிண்டியாச்சு. தண்ணியெலாம் இல்லாமல் இருக்கிற ஸ்டேஜில் 2 ஸ்பூன் திருகுன தேங்காய் சேர்த்துருக்கேன். இது பிடிச்சா சேர்க்கலாம், பிடிக்கலைன்னா விட்டுறலாம். அவ்வளோதான். சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ஒரு பிளாஸ்டிக் பிளேட் எடுத்திருக்கேன், ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் அந்த சுண்டலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த அவிச்சு வச்சுருந்தோம்ல முட்டை, அதை உரித்து 2ஐயும் அப்படியே வச்சுட்டா அவ்வளோதான். ஆனால் இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு இன்னும் கேஸ் அதிகமாகும். சத்து, ஆனால் கேஸ் அதிகமாகும். அதனால் முட்டையை 2ஆக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு சின்ன மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு மிளகு ஜீரக பவுடர் வீட்டில் இருக்கும்ல, அதுவும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அந்த முட்டை மேலே தூவி விட்டுட்டோன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கவிச்சி வாடை வராது. அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதோட ஒரு சுக்கு காப்பி குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். திரும்பவும் முடிஞ்சால் சந்திக்கலாம். தேங்க்யூ.